guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பண்ண போறோம். அதாவது வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ வடை எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க so that நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வாழைப்பூ வடை பண்றதுக்கு முதல்ல வாழைப்பூ எடுத்துக்கோங்க. ஒரு 400 கிராம் அளவு உள்ள வாழைப்பூ எடுத்துர்க்கேன். இப்போ இந்த வாழைப்பூல ஒரு தோல் மாதிரி லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயரை பிச்சு எடுத்தீங்கன்னா இந்த பூ இருக்கும். இப்போ இந்த பூவை மட்டும் தனியா பிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா லேயரையும் பிச்சு அதில் இருக்கிற பூவை மட்டும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. பாருங்க நம்ம எல்லா பூவுமே பிச்சு தனியா ஒரு பிளேட்ல வச்சாச்சு. இப்போ இந்த எல்லா வாழைப்பூவிலுமே சென்டரில் ஒயிட் கலரில் ஒரு நாறு மாதிரி அதாவது நரம்பு மாதிரி இருக்கும். அதை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த பூவை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். தண்ணியில் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா கருப்பு கலரில் மாறிடும். அதனால தான் அடுத்ததான் இந்த வாழைப்பூ வடை பண்ணுறதுக்கு வாழைப்பூ மட்டுமே வச்சு வடை பண்ண முடியாதுங்க. அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு கடலைப்பருப்பை நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இந்த பருப்பு கூடவே 2 துண்டு இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 20 பல்லு பூண்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நாட்டு பூண்டு ரொம்ப சின்ன சின்ன பல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். பூண்டு அதிகமாக சேர்க்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வடை நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆர் மட்டன் மசாலா சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப கொரன்னு அரைச்சி எடுக்காதீங்க. கொஞ்சம் ஃபைனாகவும் இருக்கணும் ப்ளஸ் கொரன்னு இருக்கணும். அப்போ நம்மளுக்கு வடை நல்லா கரெக்டான ஷேப்புக்கு வருங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவை மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரம் இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவு புதினா அண்டு கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த கடலைப்பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக சால்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி வச்சுருக்க இந்த கடலை மாவு பாலை இடது கையில் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு கரெக்டான ஷேப்புக்கு ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சு இடது கையில் வச்சு தட்டி எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்ட பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க பருப்பு வடையை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா வடையுமே சேர்த்த பிறகு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. கண்டினியூஸாக திருப்பி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இதில் நம்ம வாழைப்பூ சேர்த்துருக்கிறதுனால கருகி போயிடும். அதனால தான் கண்டினியூஸாக திருப்பி விட்டுட்டே இருங்க. எண்ணெயில் சேர்த்துட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வடையுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எண்ணெயிலேருந்து வடிகட்டி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி பண்ணியாச்சு. இந்த வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சேம் லைக் மசாலா வடை மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம இதில் இஞ்சி பூண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால வாழைப்பூ வடை மசாலா வடை மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கன்னு பெரியவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ வடையை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தட்லேயே வாழைப்பூ வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.